Hello everyone. So இன்னைக்கு நடந்த TNPSC Group 4 எக்ஸாம்க்கான மேக்ஸ் ஆன்சர் கீ வித் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ காம்பவுண்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஸோ சிஏ அதாவது காம்பவுண்ட் அமௌண்ட் மொத்த தொகை அப்படிங்கிறது P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதில் P அப்படிங்கிறது பிரின்சிபல், அதாவது 12,000 அசல். அதுக்கப்புறம் R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அப்படிங்கிறது. ஸோ 5% அப்படிங்கிறது போட்டிருக்கோம் 5. ஸோ அதே மாதிரி n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 2 ஆண்டுகள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள். ஸோ 12,000 × 1 + 5/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது இந்த டேர்மை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 100 + 5 105/100 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்போ 105/5 105 105/100 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்போ 105/100 × 105/100. அதே மாதிரி இங்கே வந்து 12,000 அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு 0 இங்கே இருக்கிற ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I2 10 2 12 இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஓரஞ்சு 5 இங்கே வந்து கேன்சல் பண்ணும்போது ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5. ஸோ 21 × 6 126 × 105 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13,230 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அடுத்த எண்ணை காண்க. இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1, 2, 6, 24, 126 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் வருது. ஸோ 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கடுத்த நம்பர் வருது 6 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ 6 கூட 3க்கு அப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணும்போது 6 24 அதுக்கடுத்த நம்பர் வருது. ஸோ 24 கூட 5 நெக்ஸ்ட் நம்பர் 4 அடுத்தது 5 மல்டிப்ளை பண்ணும்போது 120 அப்படிங்கிறது வருது. அப்போ 120 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கிறதுக்கு? 6 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 120 × 6 720. அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். இது ஆக்சுவலாக வந்து ஈக்குவேஷன் சால்விங் அப்படிங்கிறதுல போத வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸ்டில் கொடுத்துருக்கிறத வந்து ரேஷியோ அப்படிங்கிறதுல கொடுக்கறதுல வந்து விகிதத்தில் கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் என்ன டிவிஷன் நார்மல் டேர்முக்கு எழுதிக்கோங்க. அப்போ 3x + 4y / 4x + 6y = 22/32. 22/32 அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 11 2 22 16 2 32 அப்படிங்கிறத நம்ம அடிச்சுக்கலாம். அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3x + 4y = 11 4x + 6y = 16 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் வரும். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 அப்படிங்கிறத நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸுக்கு 1 அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3 × 1 ப்ளஸ் ஒய்க்கு 2னா 4 × 2. ஸோ 3 + 8 11 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது? சரியாக கரெக்டாக வந்துடுது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் அதே ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். 4 × 1 + 6 × 2 4x + 6y = 4 + 6 2 12. அப்போ 16 அப்படிங்கிறதும் சூட் ஆகிடுது. ஸோ அப்போது நம்ம ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்? 1, 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து நமக்கு ரீசனிங் பேஸ்டு கொஷின். அதே மாதிரி இந்த சம்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பேஸ்டு கொஷின் தான், ரெண்டாவது சம்மும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A = 1 B = 2 C = 3 அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா Z = 26 வரைக்கும் எடுத்துக்க சொல்கிறாங்க. என கொண்டால் HCF இன் H, C, F அதாவது HCF அப்படிங்கிறது நமக்கு மீப்போவா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இங்கே HCF அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு லெட்டர் HCF இன் மீசிமா
எதற்கு சமம் இல்லை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் அதுக்கான நம்பர் சொல்லியிருக்காங்களா, A = 1, B = 2, Cக்கு 3, Dக்கு 4 இல்லையா, Eக்கு 5, Fக்கு 6, Gக்கு 7, Hக்கு 8, Iக்கு 9, Jக்கு 10. அதே மாதிரி வந்து எல்லா லெட்டர்ஸ்க்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படி நம்பர்ஸை வந்து கண்டினியூஸாக எழுதுங்க. அதே மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா Z = 26 அப்படிங்கிறது வரும். இப்போது H, C, Fன் மீசிமா, அப்போ ஹெச்சோட லெட்டருக்கு என்ன அதுக்கான நம்பர் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஹெச்சுக்கு பார்த்திங்கன்னா 8 வருது, அதே மாதிரி சிக்கு பார்த்திங்கன்னா 3 வருது, எஃப்க்கு பார்த்திங்கன்னா 6 வருது. அப்போது இந்த 8, 3, 6 மீசிமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மீசிமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண தெரியும். ஸோ 8, 3, 6 இதை ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆல் வகுத்து பாருங்கள். 4, 2, 8, 3 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3, 2, 6. அடுத்தது 3ஆல் வகுக்கிறப்போ 4 அப்படியே எடுத்துக்கோங்க. 1, 3, 1, 3. அப்போ 4ஆல் வகுத்திங்கன்னா 1, 1, 1 அப்படிங்கன்னு வந்துடும். அப்போ நீங்கள் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 3 × 4, 3, 2, 6, 6, 24. 24 அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன, மீசிமா. ஸோ இப்போ எது வந்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என கொண்டால் H, C, Fன் மீசிமா எதற்கு சமம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸினோடைய லெட்டருக்கான ஈக்குவலன்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இருபத்தி அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. அதே மாதிரி E + S அப்படின்னா ஈக்கு வந்து நமக்கு என்ன 5, எஸ்ஸுக்கு அதே மாதிரி பாருங்கள் 19. ஸோ அப்போ E + S ரெண்டுத்தையும் கூட்டினா 24. ஸோ இதனுடைய மீசிமாவுடைய H, C, F அப்படினுடைய மீசிமா 24, எக்ஸோடைய மதிப்பும் 24, E + S மதிப்பும் 24. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A + C + H. ஏவோடைய மதிப்பு 1, சியோடைய மதிப்பு 3, ஹெச்சோடைய மதிப்பு 8. ஸோ அப்போ அதை 3ஐயும் கூட்டினா அப்படின்னா எனக்கு 12 வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ அது 24க்கு ஈக்குவல் இல்லை, 12 அப்படிங்கிறது வேறு வருது. அது வந்து சம்மந்தம் இல்லாதது. ஓகேவா. சமம் இல்லாத அந்த மீசிமாக்கு சமம் இல்லாத வேல்யூ எது அப்படின்னா A + C + H தான். இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A × C × H. A வேல்யூ 1, C வேல்யூ 3, H வேல்யூ 8 அப்படின்னா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 24 வருது. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சம்முக்கான ஆப்ஷன் வந்து A + C + H தான் அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாதது. நெக்ஸ்ட்டு மதிப்பு காண்க. மதிப்பு காண்க √5 இன்ஃபினிட்டி வரைக்கும் போதும். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக்குத்தொடர் அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த மாதிரி லாஜிக்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 நடுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது 5√1/2, அதுக்கடுத்து உள்ளே இருக்கிற 5√1/2, அதுக்கு பவர் 1/2 வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து 5 பவர் 1/2 பவர் 1/2 பவர் 1/2. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், A⁴n A⁴mn அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 5√1/2 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்தது 5√1/2 × 1/2 1/4 வரும். அதுக்கடுத்தது 5√1/2 × 1/2 × 1/2 1/8. இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டி வைஸ் போகும். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பேஸ் அடிமான சேமாக இருந்தால் அடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். A⁴m × A⁴n A⁴m + n. ஸோ இப்போ 5√1/2 + 1/4 + 1/8. ஸோ அப்போது 5√1/2 + 1/4 + 1/8. அப்போ பவரில் இருக்கிறதுக்கான பெருக்குத்தொடர் அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா 1/2 + 1/4 + 1/8 அப்படிங்கிறது பெருக்குத்தொடராக இருக்குது. ஏன்னா A வேல்யூ 1/2, R வேல்யூ அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பு, அதை ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன 1/2 வருது. அதேமாதிரி மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன 1/2 தான் வரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குது. ஸோ அதை வந்து அதன் பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கிற அந்த உறுப்புகளின் கூடுதல் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1/2 + 1/4 + 1/8 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதனுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா S∞ = A/1 - R. இங்கே A அப்படிங்கிறது 1/2, R அப்படிங்கிறதும் 1/2. அந்த ரெண்டு வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 1/2 / 1 - 1/2 = 1 வருது. ஸோ அப்போது இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ = 1 அப்படிங்கிறத 1/2 + 1/4 + 1/8 + இன்ஃபினிட்டி இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணிடணும் 1ன்னு. அப்போது 5√1 அப்படிங்கிறது ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போவா எது? இது வந்து நமக்கு டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம். இப்போ ஏ = 9, பி = 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ m/n அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா, அது ரெண்டையும் வகுக்கிறேன். 9/12 அப்படின்றப்போ 3ஆல் வகுக்கிறப்போ 3 9 4 12. அப்போது m/n என்ற விகிதத்தில் அப்படின்னா 9 12 அது ரெண்டையுமே ஒரு காமனான நம்பரால் அடிக்கிறப்போ ஒரு வேல்யூ வருது. அது 3:4 அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. அப்போது 9 12 நமக்கு எந்த விகிதத்தில் இருக்குது, 3:4 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இரு எண்களை பெருக்குனா வந்து எனக்கு அதனுடைய மீப்போவா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இப்போ மீப்போவா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா 9க்கும் 12 ஏ மற்றும் பியின் மீப்போமா இது, அதாவது மீப்போமானா மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. ஸோ மீசிமா தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மீசிமா கேட்குறப்போ 9க்கும் 12க்கும் நம்ம என்ன, அந்த நார்மல் நம்பருக்கு மீசிமா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 36ன்னு வருது. 9 4 36 இல்லைங்களா? 9 4 36 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 9 × 12 3ஆல் வகுக்கிறப்போ 3 9 4 12 3 × 3 × 4 மொத்தமாக பெருக்குனிங்க அப்படின்னா மீசிமா அப்படிங்கிறது 36. ஸோ மீசிமா இந்த 36 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ m அப்படிங்கிற மதிப்பு வந்து 3, n அப்படிங்கிற மதிப்பு வந்து 4, ஏ அப்படிங்கிறது 9, பி அப்படிங்கிறது 12 தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போது எம்மையும் ஏயும் பிரிக்கி பாருங்கள். 9 3 27 அந்த மீசிமாக்கு ஈக்குவலாக வரல. அதே மாதிரி என்னையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 36 அது வருது கரெக்டாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எம்மையும் பியும் மல்டிப்ளை பண்ண பாருங்கள். 12 3 36 கரெக்டாக வருது. என்னையும் பியும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 12 48 கரெக்டாக வரல. அப்போது நமக்கு 2 ஆப்ஷன் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. ஒன்று m × b, இன்னொன்று n × a. எம்மையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் 36 வருது, என்னையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன 36 வருது. அப்போது மீசிமா அப்படிங்கிறது கேட்குறதுல இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது நமக்கு சூஸ் ஆகுது அப்படின்னா m × b, mb அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693, ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் = மீப்போவா × மீசிமா, எல்சிஎம் × ஹெச்சிஎஃப். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது தெரியாத நம்பர்னு வச்சுக்கிறேன். ஒரு எண் வந்து 77, நமக்கு வந்து இங்கே வந்து மீப்போவா ஹெச்சிஎஃப் 11 கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் 693 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 73 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைட் ஆகிடும். ஒரு 11 11, 7 11 77, 1 7 7, 9 7 63, மிச்சம் 6, அகைன் 9 7 63. இதுக்கான ஆன்சர் வந்து அந்த மற்றொரு எண் அப்படிங்கிறது 99. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலங்களில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார். ஸோ கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்போவா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சா போதும். ஸோ மீப்போவா எப்படி கண்டுபிடிப்பீங்க, 120 1 180 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 12, ஸோ 20, அதுக்கப்புறம் 3 18 30, ஸோ அங்கே ரெண்டுமே 10ஆல் வகுப்படும். ஸோ 10 10 20 30 30. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கீழே இருக்க அந்த 2 3 அப்படிங்கிறத காமனால நம்ம என்ன பண்ண முடியாது, அகைன் டிவைட் பண்ண முடியாது. ஸோ மீப்போவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 × 10 60 லிட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா விகிதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போது 7ம் 13 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன, பகா எண்கள். இரு பன்காக எண்களின் மீப்போவா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1. இரு பகா எண்களின் மீசிமா கேட்டாங்கன்னா அந்த 2 நம்பரை என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்போது 7 13
91. ஸோ அப்போ மீப்போவா மீசிமாக்களின் விகிதம் 1:91. நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். இது வந்து நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்கில் வரும். பிளட் ரிலேஷன், ரத்த சம்பந்தமான வினாக்கள். ரமீலா கூறுகையில், ரமீலா வந்து சொல்கிறாங்க, எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன். அப்போது அவங்களுடைய மாமனார் பேர் ராமநாதன், அவங்களுக்கு ஒரே பையன் ராமன். ராகவியின் தந்தை, அந்த ராமன் யார் அப்படின்னா ராகவியோட அப்பா. ரமணி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ராகவியின் சகோதரி. அப்படின்னா ரமணிக்கும் ராமநாதனுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த லாஜிக்கில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது அவங்க இப்போ ரமீலா அப்படிங்கிறவங்க பெண் இல்லையா, அதனால் நான் நெகட்டிவ் அப்படிங்கிறது மைனஸ் சைன் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரமீலா அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய மாமனார் ராமநாதன், அப்போ மேலே போகணும், பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு ராமநாதன் அப்படிங்கிறது பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவருடைய ஒரே பையன். ஸோ மாமனார் அப்படின்னா அவருக்கு ஒரே பையனுடைய ஒய்ஃப் தான் நமக்கு என்ன வரும், ரமீலா அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ அப்போது ராமன் அப்படிங்கிறது எனக்கு ப்ளஸ்ஸு, அதாவது அந்த ஆனா பெண்ணா அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ராமன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ராமன் அப்படிங்கிறவர் ராகவியின் தந்தை. அப்போ அது கீழே வந்து ராகவி அப்படின்னு போட்டுட்டு நெகட்டிவ் சைன், அதாவது மைனஸ் சைன், அவங்க வந்து கேர்ள் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அந்த ராகவி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ரமணி அப்படிங்கிறவங்க சகோதரி, இல்லை ரமணி அப்படிங்கிறவங்க ராகவியின் சகோதரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹரிசாண்டலாகவே நம்ம போடணும். அதாவது இந்த வெர்டிக்கலாக போடும்போது அதனுடைய ஜென்ரேஷன் வருது. ஃபஸ்ட்டு மாமனார், அப்புறம் பசங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க அப்படின்றது வரும். ஸோ அவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னா ஹரிசாண்டல் பக்கத்தில் போடணும். ஸோ ரமணியுடைய சகோதரி தான் ராகவி அப்படிங்கிறத நம்ம போட்டோம் சரிங்களா. அப்போ மாமனார் ராமநாதனுக்கும் ரமணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரமணி அப்படிங்கிறவங்க ராமநாதனுக்கு பேத்தி. இது லாஜிக்கல் ரீசனிங் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது ரொம்ப சிம்பிளான சமம். இப்போ இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொபோர்ஷனல் ரேஷியோவில் இருக்கிறது வந்து ஈக்குவலாக எழுதிக்கோங்க. x/y = 2/1, இல்லை x = 2, y = 1. இந்த ரெண்டு வேல்யூமே வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ x² = 2², x² - y²ல் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x² 2² - y² அப்படின்றப்போ 1², 2² 4, 1² அப்படின்னா 1, 4 - 1 3. அதே மாதிரி x² + y²லையும் x y மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x = 2² + y = 1 அப்படிங்கிறப்போ 1². ஸோ 2² + 2² 4 + 1² 1. ஸோ 4 + 1 5. ஸோ அவங்களுடைய ரேஷியோ 3:5. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வந்து வாங்கி ரூபாய் 25 சேமிக்கிறார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இப்போ அசல் விலை நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் என்கன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 20% ஆஃப் எக்ஸ், அதாவது அசல் விலையில் 20% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன, 25 ரூபா அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கிட்ட மொத்தமும் எதுவும் இல்லை அப்படின்னா வேறு மாதிரி சம் சால்வ் பண்ணுவோம். அவர்கிட்ட அந்த 20% தள்ளுபடி கொடுத்ததால தான் எனக்கு என்ன 25 ரூபா மிச்சமாச்சு. அப்போ அசலில் 20% தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, 25 ரூபா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போது 20% ஆஃப் எக்ஸ் = 25. ஸோ அப்போ 20%னா 20/100 × x = 25. இது இந்த சைட் வந்துச்சு அப்படின்னா எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 25 × 100/20, 1 20 20 20 100, 25 × 5 125 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அசல் விலை என்ன நமக்கு 125. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 1 தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அரைக்கோளம், மேலே இருக்கிறத ஒரே ஒரு பெரிய வட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சம். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவை காண்க. இப்போ நார்மலாக ஏதாவது கன அளவுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கூம்பின் கன அளவோ இல்லை உருளையின் கன அளவோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு பரப்பளவு. ஸோ இதில் வந்து நமக்கு அடிப்பரப்பு கொடுத்துட்டான். அடிப்பரப்பையும் மேலே இருக்கிற ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன அளவு கிடச்சிரும். அப்போது உருளையின் கன அளவு = உயரம் × அடிப்பரப்பு, அவ்வளோதான். 4 × 500 2000 m3. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? இப்போது இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கன செவ்வகம் மாதிரி இருக்கும்.
ஸோ கனசெவ்வகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலை விட்டத்தில் நம்ம ஒரு கம்பி வச்சோம் அப்படின்னா அந்த கம்பியின் நீளம், அந்த மூலை விட்டம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே அதிக ஹைட்டு, அதாவது 24, 18, 16 இந்த எல்லா சைடை விட அவருடைய மூலை விட்டம் தான் நமக்கு என்னவாக இருக்கும், அதிக லென்த்து நீளம் கொண்டதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அது வந்து நமக்கு என்ன, கனசேவகத்தின் மூலை விட்டம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? மூலை விட்டத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய கம்பி மூலை விட்டத்தின் மதிப்பு தான் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்போது மூலை விட்டத்தினுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா √L² + B² + H². L வந்து 24 ஸ்கொயர் ப்ளஸ் B வந்து 18 ஸ்கொயர் ப்ளஸ் H² அப்படிங்கிறது அப்படிங்கிறது 16 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576, 18 ஸ்கொயர் பண்ணால் 324 ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ஸோ ரூட் போட்டுக்கோங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1156. ஸோ √1156 அப்படிங்கிறது 34 மீட்டர். அப்போ 34 மீட்டர் நீளம் கொண்ட கம்பியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அங்கே வைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இரு எண்களின் மீசிமானது மீ பே கா, அதாவது மீ பெரு பொது காரணி தான். ஓகேவா? வின் 6 மடங்கு. ஸோ மீ பே கா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண் காண்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான சம். ஸோ மீசிமா என்னென்னு கொடுத்துருக்கான், மீப்போவுடைய 6 மடங்குன்னு சொல்லிட்டான். அதாவது மீ பே கான்னு சொல்லியிருக்கான், நான் மீப்போவான்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி மீப்போவா அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துட்டான், 12ன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ அந்த 12 வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த மீப்போவான்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 12 72. அப்போ மீப்போவா அப்படிங்கிறது 12, மீசிமா அப்படிங்கிறது 72, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. ஸோ இரு எண்களின் பெருக்கல் பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு HCF × LCM. ஸோ அப்போ ஒரு நம்பர் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், கொடுத்துருக்குற நம்பர் 36 = 72 × 12. எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, 36 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 36 36, 2 36 72. ஸோ 2 12 24. ஸோ எக்ஸ் மற்றொரு எண் வந்து 24. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் ப்ராப்ளம் தான். ஸோ 2 3 5 9 எக்ஸு 33 ஒய் என்ற தொடரில் எக்ஸ் ப்ளஸ் ஒயின் மதிப்பு. ஸோ எக்ஸ் ஒயின் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 கூட நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2க்கு அப்புறம் 3 வருது, 3க்கு அப்புறம் 5 வருது, 5க்கு அப்புறம் 9 தான் வருது. ஸோ அப்போது 2 கூட 2 கூட்டினாங்கன்னா 3 வரும். ஸோ 2 1. ஸோ 2 + 1 3. ஸோ 3 கூட என்ன பண்ணாங்கன்னா 2 கூட்டினா நமக்கு 5 வரும். ஓகேவா? அதே மாதிரி 5 கூட 2 4 கூட்டினா 9 வரும். அதுக்கப்புறம் 9 கூட 2 அடுத்த நம்பர் வந்து, ஸோ உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் தெரியுதா? ஸோ 2 கூட 2 கூட்டணும், அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் கூட 2 அடுத்தது அந்த நம்பர் கூட 2 அப்போது வரக்கூடிய ஆன்சர் அது அடுத்த நம்பர்லேருந்து 2 அதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு என்ன, ஸோ இப்போ 9 + 2 9 + 8 17. ஸோ அப்போ 17 கூட 2 கூட்டணும், 2 4 4 2 8 16. ஸோ 17 + 16 33. 33 கூட நமக்கு என்ன பண்ணணும், அடுத்த நம்பரை கூட்டணும், அதாவது 2 5 கூட்டணும், 32 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கீழே பாருங்கள். ஸோ 2 + 1 3, 3 + 2 5, 5 + 4 9, 9 + 8 17, 17 + 16 35 33, 33 33 + 32 65. ஸோ அப்போ இதையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இருக்கிறதுல 17, ஒய் இருக்கிறதுல 65 அப்படிங்கிறது வரும். இங்கே நம்ம கேட்டது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 17 + 65 82 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். AZBYCX அதே மாதிரி YBZA வரைக்கும் நம்ம எழுதுகிறோம். என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்து இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? ஆங்கில எழுத்துனா AEIOU, அதுக்கு லெஃப்ட்டில் வந்து கான்சனன்ட்ஸ், அதாவது உயிரெழுத்து அல்லாத எழுத்து எத்தனை டைம் வருது அப்படிங்கிறது தான் கொஷின். ரொம்ப சிம்பிள். இப்போ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா மேலே இருக்கிறத மாதிரி நம்ம எழுதியிருக்கணும். ABCD ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இசட் வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இசட்லேருந்து கீழேருந்து ABCD மேலே வரைக்கும் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு வவ்வல் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ அண்டர்லைன் பண்ணி இருக்கேன் பாருங்கள். AEUIO,
ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு வவல்ஸ் இருக்கோ அந்த இதெல்லாம் ப்ளூ பெனில் நம்ம வந்து இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்குற கொஷின் என்ன, அதனுடைய இடதுபுறம் லெஃப்ட்டில் வரக்கூடிய கான்சனன்ட்ஸ் உயிரெழுத்து அல்லாத எழுத்து. ஸோ அப்போது ஏக்கு ஃபஸ்ட்டு ஏக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. ஸோ அது கிடையாது. ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்கு முன்னாடி ஈக்கு முன்னாடி டபிள்யூ இருக்குது, யூக்கு முன்னாடி எஃப் இருக்குது, ஐக்கு முன்னாடி எஸ் இருக்குது, ஓக்கு முன்னாடி எல் இருக்குது, அதுக்கடுத்தது ஓக்கு முன்னாடி எம் இருக்குது, ஐக்கு முன்னாடி ஆர் இருக்குது, யூக்கு முன்னாடி ஜி இருக்குது, ஈக்கு முன்னாடி வி இருக்குது, ஏக்கு முன்னாடி இசட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்திருக்கு. ஸோ எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப சிம்பிளான சம். 1³ + 2³ + 3³ + up to k³ = 72900 எனில் 1 + 2 + 3 + up to k இன் மதிப்பென்ன? இது நம்ம வந்து நமக்கு கூட்டுத்தொடர் தான், கணங்களின் கூட்டுத்தொடர் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து அதுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அப் டு n வரைக்கும் போச்சுன்னா இங்கே k வரைக்கும் இருக்குது. அப்போ k × k + 1/2 the whole square. அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 72900 கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்குறது 1 + 2 + 3. நார்மலாக ஈலெண்களின் கூட்டல் பலன் வந்து அப் டு k வரைக்கும் இருந்ததுன்னா k × k + 1/2 the 2 அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இது நமக்கு ரொம்ப சிம்பிள். அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா k × k + 1/2 the whole square மதிப்பு கொடுத்துருக்கான். அதுக்கு ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தோன்னா நமக்கு என்ன வந்துடும், k × k + 1/2. அது வந்து இயலெண்களின் கூட்டல் நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுங்க. ஸோ வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா √7 722,900 அப்படிங்கிறது 270. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அது 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டஜனா நமக்கு எத்தனை முட்டை மொத்தம், 5 × 12 60 முட்டை. நல்ல முட்டை 45. அப்போ கெட்டுவிட்ட முட்டை வந்து 60 - 45 அப்படிங்கிறது 15 முட்டை. அப்போ 60ல் 15 முட்டை அப்படிங்கிறது எனக்கு என்ன, கெட்டு போச்சு. ஸோ அதனுடைய சதவீதம் அப்படின்னும் போது 15/60 × 100. ஓகேங்களா? ஒரு 5 5 4 5 60, ஒரு நாங்கள் 25 100, 25%. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சண்டே அப்படிங்கிறது 2ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரீசனிங் ப்ராப்ளம். டியூஸ்டே அப்படிங்கிறது 3ன்னு சொல்கிறாங்க. தேர்ஸ்டே அப்படிங்கிறது 2. இதில் மண்டேவின் மதிப்பு என்ன? இது ரொம்ப சிம்பிள். ஆங்கில உயிர் எழுத்துக்கள் வவல்ஸ் AEIOU இல்லைங்களா? ஸோ சண்டேயில் எத்தனை வவல்ஸ் வருது, எத்தனை உயிர் எழுத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா UA 2 வருது. டியூஸ்டேயில் UEA 3 வருது. தேர்ஸ்டேயில் UA 2 தான் வருது. அப்போ மண்டேயில் O அப்படிங்கிறது வருது, ஏங்கிறது வருது. ஸோ 2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டின் முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளோ தொகை செலுத்த வேண்டும்? ஸோ இப்போ 1ஆம் ஆண்டு முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ, அவரை PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான். PNR/100னா 2000 ரூபாய் வாங்குறாரு ஒரு வருஷத்தில். அவருக்கு 1 அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். 6% அப்படின்னா 6/100 அப்படின்னும் போது 6 × 2 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 6 × 2 12, 120 ரூபா. ஸோ அப்போது 120 ரூபா அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வந்திருக்கு. பட் அவர் வந்து 1ஆம் ஆண்டு முடிவில் என்ன பண்ணுறாருன்னா அசலில் 100 ரூபா 1000 ரூபாய் மைனஸ் பண்ணிடுறார். ஸோ 120 ரூபா அப்படியே இருக்குது. 1000 ரூபா வந்து என்ன பண்ணிடுறாங்க, வட்டி வந்து அசலில் வந்து கழிச்சிட்டாரு. அப்போ 2ஆம் ஆண்டிற்கான வட்டி 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் வரும். ஸோ அப்போ 1000 × அதே PNR/100 தான். 1000 × 1 × 6/100 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 60. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது, 120 ரூபா. 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 60 ரூபா. ஸோ அப்போது 2ஆம் ஆண்டின் முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி வந்து 120 + 60 180 ரூபா. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன 1000 ரூபா 2000ல் 1000 ரூபா பே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா தான் இருக்கும். வட்டி வந்து 180 ரூபா. ஸோ மொத்தம் செலுத்த வேண்டிய 2ஆம் ஆண்டின் முடிவில் மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை 1000 + 180 1180 ரூபாய். நெக்ஸ்ட்டு அசல் தொகை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருஷம் அப்படின்னா ஃபார்முலா P × R/100 ஹோல் ஸ்கொயர்
இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பி அப்படிங்கிறது பிரின்சிபல் அசல் 10,000 போட்டுக்கோங்க. ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி 15/100 த ஹோல் ஸ்கொயர் 300 ப்ளஸ் 15/100. இப்போ என்ன பண்ணுறேங்கன்னா 15/100 வந்து நான் வந்து என்ன ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ 15/100 இன்ட்டு 15/100. இங்கே 2 0க்கும் அங்கே 2 0 கேன்சல் பண்ணிட்டுங்க. அதே மாதிரி இன்னும் 2 0க்கும் அங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 15 இன்ட்டு 15 225. 225 இன்ட்டு 315 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70,875/100. 2 0 இருக்கிறதால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுடுங்க. ஸோ அப்போ 708.75 ரூபாய் அப்படிங்கிறது தான் 2 வட்டிகளுக்கும் இடையேயான வித்தியாசம். நெக்ஸ்ட்டு, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்துச் செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ப்ராப்ளம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் ப்ராப்ளம் தான். மொத்த பழங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன, மொத்தம் மூட்டைக்கு அவன் என்ன பண்ணோம் 30 பழம், சரியா? ஸோ மொத்தம் 3 மூட்டை எடுத்துக்க போகிறான். அப்போ 3 × 30 90 பழம் அவன்கிட்ட இருக்கும், கரெக்டாக? ஸோ 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு மூட்டையிலையுமே 30 மாம்பழம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடிக்கு போகும்போது என்ன பண்ணோம், 3 மூட்டை இருக்குது. அப்போ 3 மாம்பழம் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் 2வது சுங்கச்சாவடிக்கு போவான். 2வது சுங்கச்சாவடி வரும்போது நான் என்ன பண்ணுவான், இன்னொரு 3 வந்து கொடுப்பான். ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்தது 3 மூட்டையில் இருந்து ஒவ்வொரு மாம்பழம் எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருப்பான், அடுத்த சுங்கச்சாவடியில் கொடுத்துருப்பான். அப்போ 6. அந்த மாதிரி 1லேருந்து 10வது சுங்கச்சாவடி வர வரைக்கும் அவன் 3 பழமாக கொடுத்துட்டே வரான். 10வது சுங்கச்சாவடியில் வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா 10 × 3 30 பழம் கொடுத்துருவான், கரெக்டுங்களா? ஸோ 30 பழம் கொடுத்துட்டான்னா அவன் கையில் எவ்வளோ இருக்கும் மிச்சம், 90 - 30 60 தான் இருக்கும், இல்லையா? ஸோ அப்போ 60 பழம் இருக்குது அப்படின்றப்போ அந்த 60 பழத்தை வந்து அவன் என்ன பண்ணிக்கலாம், 2 மூட்டையாக, ஒரு மூட்டைக்கு 30 பழம். அப்போ 60 பழத்தை எத்தனை மூட்டையாக வச்சுக்கலாம், 2 மூட்டையாக அவன் பிரிச்சுக்கிறான், ஓகேவா? ஸோ இப்போ 2 மூட்டை தான் நமக்கு என்ன ஆகிடுது, அடுத்த டோல்கேட்டுக்கு போகும்போது 2 மூட்டை தான் போகும், இல்லையா? ஸோ அப்போ 11வது டோல்கேட்டை தாண்டும் போது அவன் என்ன பண்ணான், 11வது டோல்கேட்டில் 2 மூட்டை தான் கொடுப்பான், ஓகேவா? அது 12வது டோல்கேட்டில் அதுக்கடுத்த 2 மூட்டை, ஓகேவா? அப்போது அதே மாதிரி 25வது டோல்கேட், அதாவது 11லேருந்து 25 பார்த்திங்க அப்படின்னா 15 டோல்கேட் வரும், இல்லையா? அப்போ 15 டோல்கேட்டில் வந்து அவன் 2 பழம் 2 பழம் கொடுத்துட்ருப்பான், இல்லையா? ஸோ அப்போ 15 டோல்கேட்லையுமே ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 2 பழம் கொடுத்தான்னா மொத்தம் 15 டோல்கேட்டு, 11லேருந்து 25வது டோல்கேட் வரைக்கும். அப்போ எத்தனை பழம் கொடுப்பான், 15 × 2 30 பழம் கொடுத்துட்ருப்பான். அப்போது 25வது டோல்கேட் தாண்டும் போது 30 பழத்தை கொடுத்துட்ருப்பான். ஆல்ரெடி அவன் 60 பழம் வச்சுருக்கான். ஸோ 25வது டோல்கேட் தாண்டும் போது 30 பழம் கொடுத்துட்டான் அப்படின்னா 60 - 30 மிச்சம் அவன் கையில் எவ்வளோ தான் இருக்கும், 25வது டோல்கேட்டை தாண்டும் போது 30 பழம் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ 30 பழத்தை என்ன பண்ணிப்பான், ஒரே ஒரு மூட்டையில் தான் எடுத்துகிட்டு போவான். அப்போது அதுக்கு அடுத்தது 26லேருந்து 30வது சுங்கச்சாவடி, 26வது சுங்கச்சாவடிக்கு போகும்போது அந்த 30லேருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துருப்பான். 27னா இன்னொரு பழம் கொடுப்பான். 38னா 28னா இன்னொரு பழம். அப்போது அந்த 5 சுங்கச்சாவடிக்கு 5 பழத்தை தான் அவன் என்ன பண்ணிப்பான், கொடுத்துருப்பான். ஸோ அப்போது 30 - 5 × 1, 5 சுங்கச்சாவடிக்கு 5 பழம் கொடுத்தான் அப்படின்னா 30 - 5, கடைசியாக அவன் 30வது சுங்கச்சாவடியை தாண்டும் போது அவன் கையில் 25 பழம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெறுகிறான். இவன் யார்கிட்ட இருந்தோ வாங்கிட்டான் விக்னேஷ். அந்த பணத்தை என்ன பண்ணான்னா சஞ்சய்க்கு 2 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவனுக்கு இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ விக்னேஷ் வந்து வாங்கியிருக்கிறதுக்கான வட்டி எவ்வளோ, 10,000 ரூபா வாங்கியிருக்கான், 4% வட்டி தான் 2 வருஷத்துக்கு அப்படின்றப்போ எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNR/100, 10,000 × 2 × 4/100 கேன்சல் பண்ணிங்கன்னா ரூபாய் 800 அப்படிங்கிறது தான் விக்னேஷ்கான தனி வட்டி. சஞ்சய்க்கான தனி வட்டி இவன் வந்து என்ன பண்ணுறான், 6% இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணிட்டான், இல்லையா? ஸோ அதே தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. ஸோ 10,000 × 2 × 6/100.
ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 12 12 × 100 1200 அப்படிங்கிறது சஞ்சய் செலுத்த வேண்டிய வட்டி. ஸோ இப்போ 2 ஆண்டுகளுக்கு விக்னேஷ்க்கு கிடைத்த லாபம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து பார்த்தோன்னா 800 வந்து அவன் செலுத்தணும். பட் அவன் இன்னொருத்தவனுக்கு கொடுத்து அதுலேருந்து அவனுக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கு, 1200 வட்டி வந்திருக்கு. ஸோ அவன் வந்து 800 கொடுத்துட்டான் அப்படின்னா மிச்சம், அதாவது 1500 மைனஸ் 800, 1700 மைனஸ் 800 அப்படின்னா 400 அவனுக்கு லாபம் இல்லையா. ஸோ 2 ஆண்டிற்கான லாபம் வந்து 400. அப்போ 1 ஆண்டிற்கான லாபம் வந்து பார்த்திங்கன்னா 200. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 பெறுகின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 8 நாட்களில் ரூபாய் 15040 பெறுகின்றனர் சம்பளமாக. எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பர்? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். சாரி. ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, ஒரு ஆண் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சான் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் பெறுறான், எக்ஸ் அப்படிங்கிறது பெறுறாங்க. ஒரு ஆண் ஒரு நாள் வேலை செஞ்சான்னா ஓகேங்களா. ஸோ அப்போ 3 ஆண் ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 3 × எக்ஸ் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு பெண் ஒரு நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் வந்து ஒய் அப்படின்ற எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள். அப்போ 3x + 4y 3 ஆண்களுக்கான அமௌண்ட்டு, 4 பெண்களுக்கான அமௌண்ட்டு தான் நமக்கு என்ன, ஒரு நாளுக்கான அமௌண்ட்டு தான் சரியா. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3780 வந்து 7 நாட்களில் பெறுறாங்க. அப்போ ஒரு நாளில் பெறுறாங்க எவ்வளோ அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 3780 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கான அவங்களுடைய அமௌண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 540 அதே மாதிரி 11 ஆண்கள் 11x + 13y = 13 பெண்கள் 8 நாட்களில் 15040 சம்பளமாக பெறாங்க. 8 நாள் 15040 அப்படின்னா ஒரு நாள் அப்படின்றப்போ 15040/8. அப்போது 11 ஆண்களும் 13 பெண்களும் அப்படின்னா 11 × எக்ஸ். அந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் கூலி ஓகேவா. ஸோ ஆண்களுக்கான ஒரு நாள் கூலி, ஒய் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு நாள் கூலி. அது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதான், 1880 அப்படிங்கிறது வருது ஓகேங்களா. ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 11ஆலையும் ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆலையும் நான் பெருக்கினேன் அப்படின்னா 33x + 44y ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பெருக்குனா எனக்கு என்ன வருது, இந்த ஈக்குவேஷன் வருது 5940. ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்குனா 11 × 3 33x + 13 × 3 39y = 1880 3ஆல் பெருக்குனா 5640 அப்படிங்கிறது வருது. ஸோ இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 33x - 33x. ஸோ அப்போ 44 - 39 5y = 5940 - 5640 மைனஸ் பண்ணிங்கன்னா 300 வரும். ஸோ அப்போ y = 300/5, y = 60. y = 60 அப்படிங்கிறது நமக்கு என்ன, ஒரு பெண்ணுடைய ஒரு நாள் வேலை செய்கிறப்போ அவங்களுக்கு கிடைச்ச கூலி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 60 வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 3 × x + 4 × y 60 = 540. 6 24, 540 - 240 300. அப்போ x = 300/3 100. அப்போது ஒரு ஆண் ஒரு நாள் வேலை செய்கிறப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. இப்போது ஒரு நாள் கூலி வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்க கேட்குறது கண்டுபிடிச்சிட்டோம், XY கண்டுபிடிச்சிட்டோம். கடைசி கேட்குறது 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இப்போ 7x + 9y 7 × x 100 + 9 × y 60 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 700 + 9 54 540. அப்போ எவ்வளோ வருது, 1240. ஸோ இங்கே 1240 அப்படிங்கிறது ஒரு நாள் கூலி. அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை நாளைக்கு வேலை செஞ்சால் 12400 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ 1240 எதால் பெருக்குனா அவங்களுக்கு 12400 வரும், 10ஆல் பெருக்குனா. அதே மாதிரி இதையும் 10ஆல் பெருக்கோங்க. ஒரு நாள் கூலி அப்படிங்கிறது
1440. அப்படி இல்லையா 12400 240 வகுத்தீங்க அப்படின்னா 10 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ 10 நாள். ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு என்ன இவ்வளோ. எத்தனை நாள்னு கேட்குறாங்க. 12400 வரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 10 நாளில் அவங்க என்ன பண்ணுவாங்க, 12400 ரூபாய் அப்படிங்கிறத சம்பளமாக பெறுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கித்தானை அப்படின்னா ஒரு பெட்ஷீட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. கூடாரம் மேலே தான் போட போகிறாங்க. கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து நமக்கு என்ன வராது, அந்த பெட்ஷீட் அப்படிங்கிறது நமக்கு வராது, ஷீட்டு இல்லையா. ஸோ அப்போ மேலே அப்படிங்கிறது கூடாரம் அப்படிங்கிறது கூம்பு வடிவத்தில் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கூம்பினுடைய வலைப்பரப்பு மேலே இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா செவ்வகத்தின் பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு பேப்பரை நம்ம கூம்பாக வந்து என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் இல்லையா. ஸோ அப்போ அந்த கூம்பை வந்து மறுபடியும் நம்ம நார்மலாக ஷேப்பு கொண்டு வந்தோம்னா செவ்வகம் மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவும் கூம்பின் பரப்பளவும் நமக்கு என்ன, கூம்பின் பரப்பளவுனா வலைப்பரப்பு நமக்கு ஈக்குவல். ஸோ அப்போ πr/l அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், L/B. செவ்வகத்தின் பரப்பு L/B. கேபிட்டல் L எடுத்துக்கிறேன், கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா L அப்படிங்கிறது இது நமக்கு என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செவ்வகம் மாதிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்களா. ஸோ அப்போது கர்ணப்பக்கம் அப்படிங்கிறது √r² + h². ஸோ π×r×l மதிப்பு √r² + h² = L/B. B அப்படிங்கிறது இங்கே பேஸ் 4 மீட்டர்னு கொடுத்துட்டான் அகலம். மற்ற வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r = ஆரம் 700 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றுறப்போ 7 மீட்டர் வரும். உயரம் வந்து 24 மீட்டர். ஸோ அப்போது பையோடைய மதிப்பு 22/7 × 7 × √7² + 24² = 4 × L. 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 22 அப்படியே வச்சுக்கோங்க. √7² அப்படிங்கிறது 49, 24² வந்து 576, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 625 வரும். √625 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25. ஸோ 22 × 25 = L/4. லென்த்து மட்டும் தானே கேட்குறாங்க. அப்போ 4 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 2 2 4 11 2 22. 2ஆல் அகைன் அடிச்சிங்க அப்படின்னா 2 10 .5 5.5. ஸோ 25யும் 5.5 நமக்கு பெருக்கணும் அப்படின்னா லென்த் அப்படிங்கிறது 137.5 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிதத்தில் கேட்கப்பட்ட கணிதம் மற்றும் ரீசனிங்கில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் மற்றும் விளக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச்.